ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், நம்ம ஏன் தூங்குறோம்? டே கைப்புள்ள, இன்னும் ஏன்டா முழிச்சிட்டு இருக்க? தூங்கு. இப்படி தூங்குறத பத்தி தான் நம்ம அதிகமா யோசிக்கிறோம். ஆனா ஏன் தூங்குறோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சரி, இப்பவாவது அதை பத்தி யோசிப்போமா? அதுக்கான பதிலையும் நம்ம தெரிஞ்சுப்போமா? இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நல்ல தூக்கத்துக்கான டிப்ஸ், அப்புறம் தூக்கத்தை பத்தி தெரியாத நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், நீங்க கம்மியா தூங்குறதுனால உங்களோட ஆயுசும் வாழ்நாளும் கம்மியாகும். ஆமா, தூக்கம் நமக்கு அத்தியாவசியமான ஒண்ணு. மற்ற உயிரினங்களை கவனிச்சு பாருங்களேன். என்னைக்குமே தன்னோட தூக்கத்தை அது தியாகம் பண்ணி எந்த வேலையிலையும் ஈடுபடாது. ஆனா மனுஷன் ஒருத்தன் தான் தேவையான தூக்கத்தை எடுத்துக்காம தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். அன்னைக்கு நாள் முழுக்க வேலை செஞ்ச நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் ஒரு ஓய்வு கொடுத்து அதை ரீசெட் பண்ணி படையப்பா மாதிரி வெற்றி கொடிகட்டு அப்படின்னு மலை ஏறணும் அப்படின்னா அதுக்கு தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம எப்ப தூங்குறோம், எப்ப முழிச்சுக்கிறோம் அப்படின்றத முடிவெடுக்குது. அதுதான் நமக்குள்ள இருக்கிற 24 ஹார்ஸ் கிளாக். இது நமக்கு எப்ப தூக்கம் தேவை, எப்ப நம்ம முழிச்சுக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டே இருக்கும். இன்னொன்னு அடினோசின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது நம்ம மூளையில சேர சேர தூங்கு தூங்கு அப்படின்னு மந்திரம் போட்டுக்கிட்டே இருக்கும். காலை, பகல், இரவு அப்படின்னு காலங்களை நம்ம உடலோட ஒப்பிட்டு இயக்கக்கூடிய சர்க்கேடியன் ரிதம் தான் நம்மள எல்லாத்துலயும் சரியான நேரத்துல செய்ய வைக்குது. எக்ஸாக்டா சூரிய ஒளி, நிலவு ஒளி இதை சார்ந்து நம்ம இல்ல. இது கூட கனெக்ட் ஆகி நம்ம உடல் உற்பத்தி பண்ணக்கூடிய சுரப்பிகளால பயாலஜிக்கல் கிளாக்கால தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இல்லனா நைட் டியூட்டி பாக்குறவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நார்மலா எனக்கு இருக்கிற ரிதம் உங்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும். காலையில எழுந்து சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய மக்கள் 40% மக்கள் தான். அதுவே ஈவினிங் ஆனதும் நைட் ஆனதும் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய மக்கள் 30% பேர் இருக்காங்க. மீதம் இருக்கிற 30% மக்கள் சில இடப்பட்ட நேரங்கள்ல தெம்பா இருப்பாங்க. ஆனா நான் எப்பவுமே இரவினில் ஆட்டம் தான்ப்பா அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட ஜெனட்டிக்ஸா கூட இருக்கலாம். இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்துல ராத்திரி தூங்கி காலையில எழுந்திருக்கிறது தான் மரியாதையும் நல்ல பழக்கமும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். யாராவது நைட் டியூட்டி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்கள பாவமா தான் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கான தகுதி நம்மகிட்ட இருக்கு. மேபி சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்கலாம். தினமும் சூரிய ஒளி உடல்ல படுறது நல்லதுதான். ஆனா நைட் டியூட்டி பாக்குறப்ப இதை அடையிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா சூரிய ஒளி மூலமா கிடைக்கிற அதே ஊட்டச்சத்தை நம்ம வேற முறையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பேலன்ஸ் ஆகிரும். இரவினில் ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான நோய் தர்ற விஷயம்லாம் கிடையாது. அதுக்காக நீங்க நைட்டெல்லாம் முழிச்சுட்ருங்க நல்லது அப்படின்லாம் சொல்லல. தினமும் சரியான தூக்கத்தை எடுத்துக்கோங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பேலன்ஸ் பண்ணுங்க, அதுவே சிறந்தது. ஆனா கம்மியா தூங்குனா போதுமான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்மளோட ஆயுட்காலத்துல இருந்து ஒவ்வொரு எண்ணா குறைஞ்சிக்கிட்டே வரும். மெலட்டோனின், இதை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சாயந்தரம் ஆகிறப்பவே மெலட்டோனினை ரத்த ஓட்டத்துல ரிலீஸ் பண்ண சொல்லி உடலுக்கு உத்தரவு வந்துடும். இதுதான் நமக்கு இருட்ட காரணமா காட்டி தூக்கத்தை தூண்டும். நைட்டெல்லாம் நான் தூங்காம படிப்பேன், வேலை பார்ப்பேன் அப்படின்னு அதுக்குன்னு நாம பண்ற ஃபர்ஸ்ட் வேலை ஜக்கு நிறைய காஃபி அண்ட் டீயை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துட வேண்டியதுதான். உண்மைதான், இந்த உலகத்திலேயே என்னைக்கு அப்புறமா அதிகமா வர்த்தகம் பண்ணக்கூடிய பொருள் இந்த கெஃபின் தான். ஏன்னா நம்ம மூளை ரிலீஸ் பண்ணக்கூடிய அடினோசின் அப்படின்ற அந்த கெமிக்கலை ஹைஜாக் பண்ணி இது வச்சுக்கும். ஸோ தூங்கு தூங்கு அப்படின்னு நம்ம மூளைக்கு மந்திரம் போடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளும் தூங்க மாட்டோம். கூடவே இருந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற நம்ம மூளைய நம்ம என்னெல்லாம் பாடுபடுத்துறோம் பாருங்க. ஆனா அவன் நம்மளை இதுக்காக கொடூரமா பழியெல்லாம் வாங்க மாட்டான். நம்ம தான் நம்மளையே கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம். உண்மைதான். எங்க தினமும் காலையில 7 மணிக்கு எழுந்து ஸ்கூலுக்கு ரெடியாகி போய் அங்க நாள் முழுக்க கண் முழிச்சு கிளாஸ் கவனிப்பேன் அப்படின்னு மண்டையில சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். பொய் சத்தியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப பண்ணுங்க. என்ன நோ தானே? நீங்க 10 மணிக்கே எழுந்து வேலைக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போய் உட்கார்ந்தாலும் உட்கார்ந்த உடனே 10 நிமிஷத்துல கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கைய வச்சுட்டு தூங்க தான் செய்வீங்க. என்ன கொரட்டை வந்தா மட்டும் கேவலமா மாட்டிப்பீங்க, அவ்வளவுதான். நீங்க காலையில ஒரு 6 இல்ல 8 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 10-11 மணிக்கு திரும்ப தூக்கம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தரமான தூக்கம் தூங்கல அப்படின்னு தான் அர்த்தம். காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்து காஃபி டீ எதுவுமே குடிக்காம, கெஃபைன் இருக்கிற பொருள் எதுவுமே எடுத்துக்காம ஒரு 12 இல்ல 1 மணி வரைக்கும் சொக்காம தூங்காம சோர்வில்லாம உங்களால சாதாரணமா வேலை பார்க்க முடியுமா? இதுக்கு பதில் நோ அப்படின்னா உங்களை நீங்களே அடிக்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்பப்பா, காலையில அந்த டீயை குடிச்சாதான் நமக்கு வேலையே ஓடும் இப்படியெல்லாம் சொல்லி உங்களுக்கு நீங்களே செல்லம் கொடுத்து உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. காட்டுக்குள்ளேயே கொண்டு போய் விட்டா கூட ஏதோ ஒரு செடியை பிச்சு டீயை போட்டு குடிப்பாங்க இந்த கேஸ் எல்லாம். ஸோ உங்க தூக்கத்தோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம்.
பொதுவா 6 to 8 hours தான் நார்மல் ஸ்லீப்புக்கான ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தங்களோட உடல் தன்மைக்கு பொறுத்து இது மாறுபடும். அவங்க பார்க்குற வேலை, சுத்தி இருக்கிற சூழல், உடல் இருக்கிற நிலை, இது எல்லாமே அவங்களோட தூக்கத்துக்கான தேவையை பொறுத்து மாறுபடும். மனுஷனோட உடலுக்கும் மூளைக்கும் ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் மெயினா நாம தூங்கிட்டு இருக்கோம். இதுல 2 வகையான தூக்க முறைகள் இருக்கு. ஒன்னு NREM, நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். ரெண்டாவது REM, ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இப்போ நீங்க ஒரு கடையில போய் பொருள் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1/4 கிலோ கருப்பு புளி, மஞ்சத்தூள், இது 2ம் அம்மா வாங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இதை நீங்க மனப்பாடம் பண்ணாதான் பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போய் சொன்ன பொருளை வாங்க முடியும். மறந்தீங்க அப்படின்னா அம்மா கிட்ட விளக்கமாறடி தான் வாங்கணும். எப்படி மனப்பாடம் பண்றது? மூளைக்கு பல்ப் எரியுது. 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுடா, 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுடா அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டே போறீங்க. சொன்ன பொருளை எல்லாம் மனப்பாடம் பண்ணி மண்டையில ஏத்திக்கிட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிக்க ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் கடைக்கு போயிட்டு ஆனா 1/4 கிலோ கருப்பு புளி கொடுங்க, மஞ்சத்தூள் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வரீங்க. இங்கதான் நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயமும் ஒருங்கிணைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படியெல்லாம் பொருள் வாங்குனீங்களோ அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி, ச்சே நமக்கு அப்பவே இந்த ஐடியா வந்திருந்தா அம்மா கிட்ட அடி வாங்காம இருந்திருப்போமே அப்படின்னு தோணும். இந்த கதையை அப்படியே நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அம்மா 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூள் அப்படின்னு சொன்ன அந்த இன்கிரீடியண்ட்டை நம்ம புரிஞ்சுக்க நினைக்கிறோம், லேர்ன் பண்ணிக்க நினைக்கிறோம்ல, அதான் நீங்க முழிச்சுக்கிற நிலை. அதுவே அந்த பொருளை மனப்பாடம் பண்ணி மூளையில பதிய வைக்கிறது தான் NREM ஸ்லீப். அதாவது முழிச்சிட்டு இருக்கிற நிலையில நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம இது மெமரியில சேர்க்க ஆரம்பிக்கும். இந்த தூக்க நிலையில தான் நீங்க புதுசா கத்துக்கிட்ட விஷயம் எல்லாமே ஒண்ணு சேரும், வலுவாகும். அடுத்ததா REM ஸ்லீப். இங்கதான் எல்லாமே ஒருங்கிணைக்கப்படும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மேட்சிங்கா கொஞ்சம் ஒன்னா நடந்த கடந்த கால அனுபவங்களோட இணைக்கப்படும். இங்கதான் ப்ராப்ளம சால்வ் பண்ணக்கூடிய தன்மைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த REM தூக்க நிலையில தான் நமக்கு கனவுகள் கூட வரும். இங்க தசைகளோட செயல்பாடு இருக்காது. அதனாலதான் நம்ம கனவுல நம்ம வேகமா ஓடுனாலும் ஒரே இடத்துல நின்னுட்டே ஓடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த டைம்ல மட்டும் தசைகளோட செயல்பாடு இயக்கப்படுற மாதிரி இருந்தா நான்லாம் இந்நேரம் நாடு நாடா சுத்தி இருப்பேன், மலை, பெரிய பில்டிங் அப்படின்னு தாவி தாவி குதிச்சிருப்பேன். என்ன சரிதானே? அப்படிதானங்க கனவெல்லாம் வருது, பெரிய லெவல்ல ஸ்டண்ட் எல்லாம் பண்ற மாதிரி. நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் 6 to 7 மணி நேரம் தூங்குறது தான் சிறந்த தூக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப எல்லாமே டெவலப் ஆயிருச்சு. 7 மணி நேரம் இடையில முழிக்காம நீ தூங்கணும், அதுதான் சரி அப்படின்னு சொல்லி தந்தே வளர்த்துட்டாங்க. பட் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்களேன். லைட்டு, ஃபேனு, மின்சாரம் அப்படின்னு எதுவுமே இல்லாத நாளது. சாப்பாடு சாப்பிடணும்னா ஒன்று விவசாயம் பண்ணணும், இல்லைனா வேட்டையாடணும். தண்ணி வேணும் அப்படின்னா கிணத்துல தண்ணி வாரணும், இல்லைனா ஆறு குளம் அப்படின்னு தேடி போய் தண்ணி பிடிக்கணும். எல்லாமே சூரிய ஒளி, நிலவு வெளிச்சம், இயற்கை காத்து, இப்படி இயற்கையோட ஒருங்கிணைக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு. இந்த நிலையில தூக்கம் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தவா? ராத்திரி ஒரு 7-8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாங்க. கணக்குப்படி பார்த்தா குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்கியிருப்பாங்க. அப்புறம் எழுந்து காலையிலேயே வேட்டைக்கு போய் இல்லைனா விவசாயத்துல வந்து சாப்பாடை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்களோட வேலைகளை பார்ப்பாங்க. அதுவும் கடுமையான வேலைகளாக தான் இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு பகல் 1-2 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதும் படுக்காம வீட்டையெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிற சில்லற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 3 மணிக்கு குட்டி தூக்கம் ஒன்று தூங்குவாங்க. இந்த தூக்கம் 30 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. தோராயமா பார்த்தா குறைஞ்சது 9 மணி நேரம் அப்போ தூங்கியிருப்பாங்க. இப்போ அவங்களோட தலைமுறைகள் தானே நம்ம மட்டும் ஏன் ஜஸ்ட் 6 மணி நேரம் தான் தூங்கணும் அப்படின்னு சட்டம் போட்டு வச்சிருக்கோம். அதுவும் ஒரே ஸ்ட்ரெச்ல தான் தூங்கி எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீண்ட ஆயுட்காலம் வாழக்கூடிய மக்களோட வாழ்வியலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுல 2 விஷயம் மெயினா இருக்கும். ஒன்று தூக்கம். அவங்க நைட்ல ஒரு 7 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. அப்புறம் பகல் நாப்பிங் அப்படின்ற பேர்ல ஒரு 1 மணி நேரம் தூங்குவாங்க. இதுதான் அவங்கள உண்மையாவே ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கு. உடம்புக்கும் மூளைக்கும் நல்ல ஓய்வு கொடுத்துருக்கு. என்னமோ நாம இப்ப டெவலப் ஆயிட்டோமா, நைட் எல்லாம் தூங்காம வேலை பார்க்கணுமா, பகல்ல தூங்குறதெல்லாம் கெட்ட பழக்கமா? நம்ம எல்லாம் 100 years மிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்ரெடி இப்பவே ஒரு 60 தொட்டாலே அது கஷ்டம்தான். 2 முறை தூக்கம். ஒன்னு ராத்திரியில நீண்ட நேர தூக்கம், இன்னொன்னு பகல்ல குட்டி தூக்கம். இந்த இருமுறை தூக்கம் இருந்தாதான் நம்மளோட ஆயுள் காலம் அதிகரிக்கும். இப்படி ஒரு நாளைக்கு 2 முறை தூங்குனவங்க 90 to 100 வயசு வரைக்குமே வாழ்றாங்க. இப்போ குழந்தைங்களை பார்த்திருப்பீங்க, நீண்ட நேரம் தூங்குவாங்க. பிறந்த குழந்தையெல்லாம் பாதி மணி நேரம் தூக்கத்திலேயே தான் கழிக்கும். அண்ட் அந்த தூக்கம் ஆழமான தூக்கமாகவும் இருக்கும். இதுக்கு காரணம் அவங்களோட உடல், மூளை அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்கிறதுனால உடலுக்கு அதிகமான நேரம் ஓய்வு தேவைப்படுறது கூட இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்காக பெரியவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் தான் தூங்கணும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது.
இதுவும் ஒரு பொய் தான். ஏன்னா எப்பெல்லாம் தூக்கம் தேவைப்படுற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் தூங்குறது நல்லது. நாள் முழுக்க படுத்துக்கிட்டே இருந்தாலும் பெட்லயே இருந்தாலும் உடம்பு சோர்வா தூக்கமா தான் ஃபீல் ஆகும். நல்லா ஆடி ஓடி உழைச்சு தூக்கம் வருது அப்படின்னா நீங்க எவ்வளோ நேரம் உங்க உடலுக்கு தூக்கம் தேவைப்படுதோ அவ்வளோ நேரம் தூக்கத்தை தாராளமா கொடுக்கலாம். நீங்க போதுமான அளவு தூங்குனாதான் உங்களோட ஞாபக சக்தி நல்லா இருக்கும். அன்னைக்கு நாள்ல நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களும் மூளையில ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம். அடச்ச, இது தெரியாம நம்ம தூங்காம விடிமுழிப்பெல்லாம் போட்டு எக்ஸாமுக்கு படிச்சோமே. படிங்க, தப்பு இல்ல. பட் கொஞ்ச நேரம் தூக்கமும் அவசியம்தான். எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் மணி நேரம் தூங்கல அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் தூங்கிடுவோம். அப்புறம் எல்லாமே மறந்து போயிடும். அங்க கொட்டாவிதான் வரும். அதுக்கப்புறம் கோழி முட்டை தான் கிடைக்கும். மசில் மெமரி அப்படின்னு சொல்றோம்ல. உதாரணமா 2 வருஷம் ஜிம்முக்கு போய் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிட்டவங்க கூட திரும்ப குண்டாகிட்டா கூட ஒர்க் அவுட் பண்ணா சீக்கிரமாவே உடம்ப பழைய மாதிரி 6 பேக்ஸ் ஆர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். ஏன்னா உடம்புல ஆல்ரெடி இதுக்கான மெமரி ஸ்டோர் ஆகியிருக்கும். அப்புறம் கார், பைக் எல்லாம் ஓட்டுறப்போ எப்பெல்லாம் பிரேக் பிடிக்கணும், எப்பெல்லாம் ஹார்ன் அடிக்கணும், இது எல்லாமே நம்மளோட மசில் மெமரியில இருக்கிறதுனால தான் நம்மளால ஈஸியா வண்டி ஓட்ட முடியுது. இந்த மசில் மெமரி கூட பிரெயின் மெமரி அப்படின்னு தான் சொல்லப்படுது. நம்ம மூளைக்கு ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்லாவே ஞாபகமும் வச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் மூளை ஒரு விஷயத்த பயிற்சி பண்ணும். அப்புறம் ராத்திரி தூங்குறப்ப அதை நல்லா ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டா மாத்திக்கும். ஸோ பகல் நேரம் நம்ம தூங்குற குட்டி தூக்கம் கூட காலையில நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அது எல்லாத்தையும் நல்லா ஸ்டோர் பண்ணி உடம்புக்கு எனர்ஜியை அதிகமாக கொடுக்கும். ப்ளஸ் தசைகளோட சோர்வையும் அது குறைக்கும். ஏதாவது அடிபட்டிருந்தா கூட அதுக்கு தூக்கம் சிறந்தது. தூக்கம் அப்படிங்கிறது காயங்களுக்கு எதிரான இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. ஸோ தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த உலகத்தில் நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்கு 2 விஷயம்தான் அதிகமாக காரணமாக இருக்கு. ஒன்று தூக்கமின்மை, இன்னொன்று போதை. லாரி, பஸ்ஸு இப்படி டிரைவர்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் ரெஸ்டே இல்லாமல் தொடர்ந்து டிரைவ் பண்ணுறதுனால லைட்டாக கண்ணு சொருகுனா கூட அந்த இடத்துல விபத்து நடந்துருது. அதனால தான் முன்னாடியே பிளான் பண்ணி 2 ஷிஃப்ட் டிரைவராக வச்சுருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப குறைவான தூக்கத்தை கொடுத்தா அல்சைமஸ் மாதிரி நிறைய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இத்தனை வருஷமா கட்டி காத்து நோட்புக்ல டைரி மில்க் பேப்பரு, ரோஜா பூ இது எல்லாத்தையும் சேஃபா வச்ச மாதிரி பாதுகாத்து வச்ச நம்மளோட மெமரிஸ் பட்டுன்னு மறைஞ்சு போனா என்ன ஆகுறது? ஸோ இந்த மாதிரி ஞாபக மறதி நோயெல்லாம் வேண்டாம். நம்ம காலம் முழுக்க சேர்த்து வச்ச மெமரிஸோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு அதே மெமரிஸோடையே இந்த உலகத்தை விட்டு போயிடணும். அதுதாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையோட முழு அர்த்தமே. ஆரோக்கியமே இல்லாத தூக்கம் ஆரோக்கியமே இல்லாத இதயத்தை தான் உருவாக்கும். நம்ம உடம்புக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் தேவையோ அவ்வளோ தூக்கத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்துடணும். இல்லைன்னா நம்ம சராமரியா சாப்பிட ஆரம்பிப்போம். நைட்டெல்லாம் தூங்காம இருந்தா ஃப்ரிட்ஜை தான் போட்டு உருட்டிட்டு இருப்போம். ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். கிரேவிங்ஸை கட்டுப்படுத்த முடியாம கையில கிடைச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் தொப்பை எல்லாம் போட்டு உடம்பெல்லாம் அதிகமாக ஏறி கொழுப்புகள் அதிகமாகி ஒபிசிட்டி வந்துடும். ஸோ தூக்கம் இல்லை அப்படின்னா உடலோட அழகும் போயிடும். மெயினாக முகத்தில், தோலில் பல பிரச்சனைகள் வரும். தூக்கத்துல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா மோட்டர் மாதிரி கொரட்ட சவுண்டும் வரும். தூக்கத்தோட முக்கியத்துவம் இவ்வளோ இருக்கிறப்ப சரியான தூக்கத்தை எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளும் வந்தே தீரும். ஸோ சில டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆரோக்கியமான தூக்கத்தை அடையிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முதல்ல ஒரு ஸ்லீப் ஸ்கெடியூலை போடுங்க. தினமும் குறைஞ்சது 8 மணி நேரம் நல்ல தூக்கம் தூங்குற மாதிரி, அதுவும் 2 வேளை தூங்குற மாதிரி அது இருக்கணும். நைட்டு அப்புறம் ஆஃப்டர்நூன் நேப் இது 2மே ரொம்ப முக்கியம். அப்புறம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நல்லது தான். தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுங்க. உடனே தூங்கக்கூடாது. கொஞ்சம் சூடெல்லாம் தணியணும், வேர்வையெல்லாம் குறையணும், இதய படபடப்பு எல்லாமே நார்மல் ஆகணும். இது எல்லாத்துக்கும் ஒரு 30லிருந்து 1 மணி நேரம் ஆகும். அப்புறமா படுத்து தூங்குங்க. அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவீங்க. இந்த காஃபி, டீ இது எல்லாத்தையுமே 6 மணிக்கு மேல குடிக்கிறத ஏற கட்டி வச்சிருங்க. முக்கியமா தூங்குறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியில இருந்து நீங்க டீ, காஃபி கண்டிப்பா குடிக்க கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்கஹாலும் எடுத்துக்க கூடாது. மாத்திரை ஏதாவது போடணும் அப்படின்னா முன்னாடியே சாப்பிட்டு மாத்திரையை போட்டுருங்க. படுக்கிறப்ப போடாதீங்க, இது உங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். மோஸ்டா 4 மணிக்குள்ள குட்டி தூக்கத்தை முடிச்சிருங்க. 3 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பெட்டர். முக்கியமா தூங்குறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸா தூங்கணும். நாளைக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு அப்படின்னு ரொம்ப ஓவர் ஸ்கெடியூல் பண்ணாம அமைதியா நிம்மதியா படுத்து தூங்கணும். முடிஞ்சா தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில குளிங்க. அவ்வளோ வேலை பார்த்த அந்த உடம்புக்கு அது எதமா இருக்கும். இருட்டா சில்லுன்னு எந்த கேஜெட் தொந்தரவும் இல்லாத மாதிரி பெட்ரூமே ரெடி பண்ணிக்கோங்க. சூரிய ஒளி உள்ள வர்ற மாதிரி ரூம் இருக்கணும்.
அப்பதான் அதுக்கேத்த மாதிரி உங்களோட பாடி அடாப்ட் ஆகும். குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது வெளியில போய் உடம்புக்கு சூரிய ஒளி கொடுக்கறது உங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தூங்காம முழிச்சுக்கிட்டே சோம்பேறித்தனத்தோட பெட்லயே படுக்காதீங்க. படுக்கிறது தூங்குறதுக்காக மட்டும்தான். அப்படி இருக்கிறப்ப நீங்க எல்லா நேரமும் படுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது எப்படி ஒழுங்கா வரும்? தூக்கத்தை சீர்படுத்துறதுக்கு மெயினான விஷயம் அந்த படுக்கைய பெட்டை தூக்கத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம எந்த தொந்தரவும் இல்லாம ஆரோக்கியமான சிறந்த தூக்கத்தை தூங்க முடியும். என்ன இப்பவே சரியான டைம் ஸ்கெடியூல் பண்ணி கைப்புள்ள இன்னும் ஏண்டா முழிச்சிட்டு இருக்க, தூங்குடா அப்படின்னு போதுமான தூக்கத்தை உடம்புக்கு கொடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழுங்க. ஏன்னா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு கின்னஸ்ல வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணி உங்களோட 100 வயசுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேக்குறப்ப ராஜா தூக்கம்தான் அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்தலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.